கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 62 verse 5. Yes, my soul find rest in God. My hope comes from him. சங்கீதம் 62 அதிகாரம் 5 வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Have you ever felt like everything looks fine on the outside, but inside there is no peace? ஒருவேளை நீங்கள் வெளியே எல்லாம் நன்றாக இருப்பதை போல இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அமைதி இல்லாமல் காணப்படுகிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பது போல வெளியே நீங்க போகும்போதெல்லாம் எல்லாம் சமாதானமா எல்லாம் நல்லா நார்மலா இருக்கிறது போல ஒருவேளை நீங்க உங்களை காட்டிக்கொள்ளலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தேவை உங்க இருதயத்தை அழுத்தி கொண்டே இருக்கிறது அல்லவா? இந்த நாளிலே இந்த வசனத்தை பார்க்கும்போது நாம் அதில் பார்க்கிறோம், என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு என்று தாவீது ராஜா தன் ஆத்மாவை நோக்கி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ள உங்க ஆத்மால ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒண்ணு உங்களை கஷ்டப்படுத்தி உங்க ராத்திரி உங்க தூக்கத்தை கெடுத்து கொண்டு இருக்கலாம். உங்களை சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்தை நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வைக்கும்போது நிச்சயமாகவே அவருடைய கரத்துல இருந்து எல்லா நன்மைகளையும் நீங்க இந்த நாளில பெற்றுக்கொள்வீங்க. நீங்க விசுவாசிக்கிற காரியம் என்னவோ, நான் நம்பி இருக்கிறது, நீங்க கர்த்தரை எந்த காரியத்தெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களோ நிச்சயமாக நீங்க நம்புற காரியம் அவராலே வரும். பிரியமானவர்களே, ஒருவேளை கால தாமதத்தினால அல்லது ரொம்ப நாள நான் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறேன், அதிக நாட்களாக பிரயாசம் எடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனா இன்னும் இந்த காரியம் நடக்கல என்று சொல்லி ஒருவேளை உங்க இருதயம் கலங்கி கொண்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை இது ஒரு விசுவாச அறிக்கையோட நீங்க சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நீங்க சொல்லும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்க இருதயத்தை பலப்படுத்துகிறவராய், உங்க ஆத்மாவை பலப்படுத்தி நீங்க விசுவாசிக்கிற காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க நிச்சயமாகவே இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியால் நிச்சயமாக நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கிறபடியால் நிச்சயமாகவே அதை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, no matter what you're going through today, do not let your soul wander in worry and fear. Like David, speak to your own heart and find rest in God, because true peace is not found in situations changing, but trusting in the one who never changes. Jesus will never fail you, will never forsake you or leave you. Trust in him because your storms will pass. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. யார் யாரெல்லாம் ஆண்டவரை கலக்கத்தோட வேதனையோடு உடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ கர்த்தாவே, ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா, கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.